ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கல்வேசா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸோட போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 மார்க் இம்பார்ட்டன்ட், 5 மார்க் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார் 9th 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினும் வந்துடும் இதில் நம்ம சேனலில். இப்போ தான் நான் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். அடுத்து போன வீடியோவில் முன்னாடி வீடியோவில் வந்து தமிழ் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தமிழுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஒரு ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரு இது போட்டிருக்கேன். ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுலேருந்து வரக்கூட சான்ஸ் இருக்குது. தமிழுக்கு போட்டிருக்கேன். இப்போ சோஷியலுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம வீடியோ நிறைய 11th 9th போட்டிருக்கேன். 9th 10th 11th தான் போடுறேன். இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். வாங்க நம்ம லெசன் 1க்கு பார்க்கலாம். இப்போ லெசன் 1ல் வந்து அவங்களுக்கு ஆன்சர் இன் ப்ரீஃப்லி 5th ரோமனட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் 3rd கொஷின் பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும். அடுத்தது டீட்டெயில் இந்த கீழே இருக்குது பாருங்கள், டீட்டெயில். இதில் வந்து செகண்ட் கொஷின், ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் ரெண்டுமே பார்த்துக்கோங்கப்பா. டீட்டெயில் எனக்கு வந்து என்ன, நீங்கள் 2 இருக்குது, 2மே கொடுத்தாதீங்க, என்னால் அப்படிலாம் படிக்க முடியாது. இருக்கிறது 1 2 தான், ஒரு 1 2 3 இருக்குமா. அதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 2மே கொடுக்குறீங்க, சில டைம் 1 கொடுக்குறீங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் வேணாமா, மொத்தமாக எனக்கு ஒரு 20 15 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த டாப் 15 டாப் 20 கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், பிடிஎஃபாகவும் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்ட் லெசன் மாமா, செகண்ட் லெசனில் வந்து செகண்ட் கொஷினும் 3rd கொஷின் பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷினும் 3rd கொஷினும் ஓகேவா. டிடிஎல்லை பொறுத்தவரையும் செகண்ட் கொஷின் 3rd கொஷின் ரெண்டுக்குமே செகண்ட் கொஷின் 3rd கொஷின் பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும். ஓகேவாம்மா. நாங்கள் அடுத்தது லெசன் 3. டவுன்லோட் ஆகிறதுக்கே லேட் ஆகும் போல், நீங்கள் ஓட்டி விட்டே பாருங்கப்பா, இதெல்லாம் லேட் ஆகும். அடுத்த வீட்டில் உங்களுக்கு நான் மேப்பு போடுறேன், மேப்புக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஏரியா பாருங்கள். அடுத்து தேர்ட் லெசனில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின் பார்த்துக்கோங்க. டிடியில் செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து 4th லெசன். இதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும் போல். அடுத்த வீடியோவில் சயின்ஸு மேக்ஸுக்கெல்லாம் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடுத்து பாருப்பா, 4th லெசனில் வந்து செகண்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின் 2 மார்க் 2 மார்க்கில் சொல்கிறேன். இப்போ டிடிஎல் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின். 5th லெசன். ஃபிஃப்த் லெசனில் வந்து 5th ரோமனட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், 5th கொஷின். அடுத்து வந்து 6th ரோமனட்டில் செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க டீட்டெயில். அடுத்து 6th லெசன். உங்களுக்கு வந்து ரொம்ப லெசன் அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், 6th லெசனில் 5th ரோமனட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. 6th ரோமில் செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து 7th லெசன். அடுத்து பாருங்கள், 5th ரோமனட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், 4th கொஷின், 5th கொஷின். ஃபஸ்ட்டு 4th 5th
ரெண்டாவது கொஷின், மூணாவது கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. நீங்கள் 2 பேருமே பார்க்கலாம். தமிழ் மீடியம் போத் இங்கிலீஷ் மீடியம் 2 பேத்துக்குமே வந்து புக்கெல்லாம் ஒன்று தானம்மா. அதனால் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். புக்கெல்லாம் ஒன்று தானேப்பா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து 8th லெசனில் வந்து 2 மார்க். எதில் 2 மார்க் வந்து செகண்ட் கொஷினு, 4th கொஷினு, 5th கொஷின். செகண்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷினு. டிடிஎல்லில் வந்து செகண்ட் கொஷின் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து உங்களுக்கு 9th லெசன். இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தா கரெக்டாக இருக்கும். 9th லெசன் வந்து செகண்ட் கொஷினு, தேர்டு கொஷினு, 4th கொஷின் மட்டும் போதுமா. செகண்ட் கொஷினு, தேர்டு கொஷினு, 4th கொஷின் மட்டும் போதும். 9th லெசனில் 4th கொஷின் சாரி செகண்ட் கொஷினு, தேர்டு கொஷினு, 4th கொஷினு, 5th கொஷினு, 7th கொஷினு, 8th கொஷினு. டிடிஎல்லில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் ரெண்டுமே. அப்படி நீங்கள் ரெண்டுமே படிக்கும் போதெல்லாம் அட்லீஸ்ட்டு செகண்ட் கொஷின் மட்டுமாவது படிங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் போன வருஷம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. போன வருஷம் எக்ஸாம் வேறு கேட்டிருக்காங்க. அடுத்து 10th லெசன் வா. 10th லெசனை பொறுத்தவரையும் செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், 4th கொஷின், 5th கொஷின். நான் சொல்கிறது 5th ரோம் லெட்டர் இருக்குது. செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், 4th கொஷின், 5th கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் தவிர மற்ற எல்லா கொஷினும் படிச்சிருங்க. அது வந்து அப்புறம் வந்து டிடிஎல்லில் வந்து செகண்ட் கொஷின் மட்டும் படிங்க போதும். கொஞ்சம் கொஷின் தான் சொல்கிறேன். 2 மார்க்கில் 5 மார்க் எப்படியும் உங்களுக்கு தெரியும். பெருசாக கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே 9th 10th தான் ஈஸி. அடுத்து பாருங்கள் 11th லெசனில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கொஷின், தேர்டு கொஷின், 4th கொஷின் 2 மார்க்கில். 5 மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்கம்மா. 5 மார்க்கில் டிஸ்கஸ் த எக்கனாமிக்கல் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்று பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஜியோகிராஃபியில் வந்து உங்களுக்கு எல்லாமே கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, கிவ் ரீசன் கேட்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். எக்ஸாம்னால இப்படி தானே, எல்லாமே எழுதி தான் ஆகணும். எப்படி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் லெசனில் வந்து இம்பார்ட்டன்ட் 6th ரோம் லெட்டர் ஒயிட் பேஜாகவே இருக்கேன். சார்ஜிச்சு இங்கே இருக்கு. இதில் வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைனில் வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைனில் வந்து என்ன பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்ட் கொஷினு, 4th கொஷினு, 7th கொஷினு, 8th கொஷினு. கிவ் ரீசனில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் கேட் பிட்வீனில் வந்து 1 2 3 4 5 எல்லாமே. அதாவது டிஸ்டன்ஸ் கேட் பிட்வீனும் ஓகே, கிவ் ரீசனும் சரி, நீங்கள் எல்லாத்தையுமே படித்தா தான் முடியும். அதுலேயே உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். டிஸ்டன்ஸ் கேட் பிட்வீன், கிவ் ரீசனில் மட்டும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தனியாக வேணும் சார், ஒரு 10 கொஷின் 15 கொஷின் சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்காண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி அப்லோட் பண்ணுறேன். அதுக்காமல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு நான் போட்டேன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும். நீங்கள் அதான் எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், ஃபஸ்ட்டு கொஷின், தேர்டு கொஷின், 4th கொஷின் பார்த்துக்கோங்கம்மா. இது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து வந்து மேப் ஸ்கில்ஸில் வந்து A and B பார்த்துக்கோங்க. A and D பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து வந்து உங்களுக்கு செகண்டு இவ்வளோ நேரமாக லோடிங் ஆகாமல் இருக்கும். ஜியோகிராஃபியில் செகண்ட் லெசன் கரெக்டாக தானே வச்சுருக்கோம். அது வேறு ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைனில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 4th கொஷின், 6th கொஷின், 7th கொஷின், 8th கொஷின், எக்ஸ்பெக்டட் 5th கொஷின். 5th கொஷின் தவிர மற்ற எல்லா கொஷினும் கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து வந்து 8, 9, 10லாம் வேணாம்.
8th கொஷின் மட்டும் குறிச்சிக்கோங்க வேணும். 8th கொஷின் குறிச்சிக்கோங்க கண்டிப்பாக வேணும். அது மட்டும் வேணும். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த் எல்லாம் படிச்சுக்கோங்க. பேராகிராஃபில் தேர்டு கொஷின் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். அடுத்து லெசன் 3. இன்னும் உங்களுக்கு 8 லெசன் இருக்கா? எப்படி படிக்க போகிறீங்கன்னு தெரியல. 8 லெசன் இருக்குது. வந்துருச்சு வாப்பா. என்னப்பா இது ஒன் வேர்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க, தேர்டு கொஷின் பார்த்துக்கோங்க, 6th கொஷின் பார்த்துக்கோங்க, 7th கொஷின் பார்த்துக்கோங்க, 9th கொஷின் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிவ் ரீசனில் வந்து தேர்டு கொஷின் பார்த்துக்கோங்க. டிஸ்டிங்கைஸ் பிட்வீனில் ஃபஸ்ட்டு டு 4th கொஷின் பார்த்துக்கோங்க. எல்லா கொஷின் பார்த்துக்கோங்க. இது டிஸ்டிங்கைஸ் பிட்வீனில். அடுத்து வந்து பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து. ஃபஸ்ட்டு, தேர்ட், ஃபிஃப்த்து. அடுத்து லெசன் 4 வாமா. அப்படியே லெசன் 4 வந்துடுங்க. ஒரு பேஜ் டவுன்லோட் ஆகிறதுக்குள்ளே போதும்போது நான் எடுக்கும். ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்ட் கொஷினு, தேர்டு கொஷினு, 5th கொஷின், எக்ஸ்பெக்டட் 4th கொஷின். 4th கொஷின் தவிர மற்ற எல்லா கொஷின் பார்த்துக்கோங்க. இதில் கிவ் ரீசனில் ஃபஸ்ட்டு, செகண்டு ரெண்டுமே பார்த்துக்கோங்க. டிஸ்டிங் கைடில் ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. பேராகிராஃபில் செகண்ட் பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. ஜாகிரஃபியில் மட்டும்தான் டிஸ்டன்ஸ் கை ஈஸி. அதில் வந்து 8 லெசனுக்கு மட்டும் கொஞ்சம் எப்படியாவது படிச்சிருங்கப்பா. 10th வந்துட்டிங்கன்னா 10th 9th ஈஸியாக இருக்கும்ப்பா. இதில் எப்படியாவது நல்லா பாஸ் மார்க்காவது எடுத்துருங்க போதும். 10th படித்து நல்லா மார்க் எடுத்துக்கலாம். என்ன அடுத்து எத்தனை லெசனே மறந்துச்சு பாருங்கள். 5th லெசனில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 4th கொஷின்ப்பா. ரோமன் லெட்டர் 4லப்பா. ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், 4th கொஷின், எக்ஸ்பெக்டட் 5th கொஷின். அடுத்து அப்படியே கிவ் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் பார்த்துக்க. டிஸ்டிங் பிட்வீன் 1 2 3 4 தான் எல்லா கொஷின் சொல்லியிருக்காங்க. பேராகிராஃபில் வந்து 1 2 மட்டும், தேர்ட் வேணாம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் அவுட் த டேட் ஃபார் த ஃபாலோவிங் இதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து லெசன் 6. இது 6th கொஷின் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷினு. செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. பிளாக் டெத் கண்டிப்பாக கேட்போங்க, பார்த்துக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். அடுத்து வந்து கிவ் ரீசனில் வந்து செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் பார்த்துக்க. டிஸ்டிங் பிட்வீன் ஃபஸ்ட்டு கொஷின், பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்க போதும். மேப் ஸ்கில்ஸ் லெசனில் இந்த இருக்கா வாட் இஸ் மேப் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்ட் கொஷின் பார்த்துக்க. காம்பனண்ட்ஸ் ஆஃப் மேப்பு 5th கொஷின் பார்த்துக்க. 5th கொஷின் அடுத்து 6th கொஷின் பார்த்துக்க போதும். அடுத்தது ரோமன் லெட்டர் 5 செகண்ட் கொஷின் மட்டும் பார்த்துக்க. கிவ் ரீசனில் டிஸ்டிங் பிட்வீன் எல்லாமே பார்த்து தான் ஒன்று. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு பார்த்துக்க. பேராகிராஃபில் செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் மட்டும் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு கொஷின் வேணும். ஓகேவா? கடைசி லெசன் பார்ப்போம். கடைசி லெசனா ஃபஸ்ட்டு கொஷின், 4th கொஷின் மட்டும் பார்த்துக்க போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மட்டும் பார்த்துக்க போதும். 4th கொஷின் வேணாம். தேர்டு கொஷின் நல்லா பார்த்துக்க சொல்லிட்டேன். அடுத்து வந்து சிவிக்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷார்ட் நோட்ஸில் வந்து
ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின்மா நம்மகிட்ட பார்த்துக்கமா போதுமா. டிடிஎல்ல ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கமா போதுமா. ஆமாம் அடுத்தவனா ஹார்ட்ஸாக படிக்க வேணும். டாப்பர்ஸாக தான் படுத்துக்கோங்கப்பா. அடுத்தவங்க செகண்ட் லெசனில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் தேர்டு கொஷின் ஃபோர்த்து கொஷின் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு கொஷின் தேர்டு கொஷின் ஃபோர்த்து கொஷின். அடுத்து வந்து டிடிஎல்ல ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் பார்த்துக்கணும் போதும். அடுத்து தேர்ட் லெசன் வாங்க. தேர்ட் லெசன் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் ஃபிஃப்த்து கொஷின் சிக்ஸ்த்து கொஷின் நைன்த்து கொஷின் டென்த்து கொஷின். திருப்பி சொல்லவா. ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் ஃபிஃப்த்து கொஷின் சிக்ஸ்த்து கொஷின் நைன்த்து கொஷின் டென்த்து கொஷின் பார்த்துக்க. ஷார்ட் ஆன்சரில் டிடிஎல்ல வந்து ஃபஸ்ட்டு கொஷின் தேர்டு கொஷின் மட்டும் பார்த்துக்க போதும். யூடிஹெச்ஆர் தேர்ட் கொஷின் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் நம்ம பார்த்துக்க. ஃபோர்த்து ராம்லட்ருவா ஃபோர்த் லெசன் வாங்க. இதில் வந்து ஷார்ட் நோட்டில் வந்து உங்களுக்கு என்ன தேர்டு ப்ரீஃப் இதே டிஸ்ட்ரிபியூட் ப்ரீஃபிங்கில் வந்து செகண்ட் கொஷின் பார்த்துக்க. அடுத்து வந்து ஷார்ட் நோட்டில் ஒன்றா இருக்க பார்த்துக்க. ஃபிஃப்த்து இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் பார்த்துக்க. டிடிஎல்ல வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்க. அடுத்து ஃபிஃப்த்து லெசன் ஷார்ட் நோட்டில் வந்து என்ன பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்க, தேர்டு கொஷின் பார்த்துக்க, ஃபிஃப்த்து கொஷின் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு கொஷினு தேர்டு கொஷின் ஃபிஃப்த்து கொஷின் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு கொஷின் தேர்டு கொஷின் ஃபிஃப்த்து கொஷின் பார்த்துக்க. டிடிஎல்ல வந்து செகண்ட் கொஷின் மட்டும் பார்த்துக்க போதும்பா. சிக்ஸ்த்து லெசன் பார்க்கணுமா. சிக்ஸ்த்து லெசன் வந்து ரோட் சேஃப்டி. இட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு லெசனு. அட்லீஸ்ட் இந்த லெசனை எதுக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு நான் ஒரு ஆசைப்பட்றேன். சாரி வந்துட்டு நான் தாண்டி வந்துடுறேன்னா சாரிம்மா. இதை ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு லெசனு. ஆனால் இதுலேயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் எதுக்கு தரேன். இருந்தாலும் நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சுக்கிறது ஒரு நல்லது. ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் தேர்டு கொஷின் ஃபோர்த்து கொஷின். ஏன்னா இது ஃபுல்லாக தான் படித்தாலும் ஒரு வழி கிடையாது. இது வந்து இதில் டீட்டெயில் வந்து அதுலேயும் ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் இந்த லெசன் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிங்க. அப்படி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வேணும்னா ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் ஃபோர்த்து கொஷின் பார்த்துக்கோங்க. விச் கலரை உங்களுக்கு தேர்டு கொஷின் தெரியும். டீட்டெயில் வந்து ரெண்டுமே படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கம்மா. அதனால் என்னன்னு தெரியல குழப்பு. வாங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். லெசன் 1. ஷார்ட் ஆன்சரில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் ஃபிஃப்த்து கொஷின் சிக்ஸ்த்து கொஷின் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் ஃபிஃப்த்து கொஷின் சிக்ஸ்த்து கொஷின். பிபிடி ஹெச்டிஐ என்என்பி பிசிஐ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து செகண்ட் லெசனில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ரோமன் டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் தேர்டு கொஷின் ஃபோர்த்து கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் தேர்டு கொஷின் ஃபோர்த்து கொஷின் பார்த்துக்கோ. அடுத்து செகண்ட் லெசன். அடுத்து வந்து ஃபோர்த் லெசன். ஃபோர்த் ரோமன் லெட்டரில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின்னு தேர்டு கொஷின் மட்டும் பார்த்துக்க போதும். ஃபிஃப்த் ரோமன் லெட்டரில் வந்து செகண்ட் கொஷின் ஃபோர்த்து கொஷின் மட்டும் பார்த்துக்க போதும். செகண்ட் கொஷின் ஃபோர்த்து கொஷின் ஓகேவா. அடுத்து லெசன் 3. இதில் வந்து வெரி சென்டென்ஸில் செகண்ட் கொஷின் பார்த்துக்க, தேர்டு கொஷின் பார்த்துக்க, ஃபோர்த்து கொஷின் பார்த்துக்க, அகெயின் செவன்த்து கொஷின் பார்த்துக்கணும். புரியுதா.
செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், ஃபோர்த்து கொஷின், செவன்த்து கொஷின். ஆன்சர் அண்ட் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின் மட்டும் பார்த்துக்க போதுமானது. அடுத்து அப்படி கீழே வா. ஃபோர்த்து லெசன். ஷார்ட் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், ஃபோர்த்து கொஷின் மட்டும் பார்த்துக்க போதும். ஃபஸ்ட்டு கொஷின், ஃபோர்த்து கொஷின். டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்க போதும். ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் டீட்டெயிலில். அடுத்து மைக்ரேஷனா லாஸ்ட் லெசன். மெசேஜ் செய்யும்போது அதுதானே போயிடும். ஃபஸ்ட்டு கொஷின், தேர்ட் கொஷின், ஃபிஃப்த்து கொஷின், ஃபோர்த் ராம் லெட்டர். ஃபிஃப்த் ராம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஷின், தேர்ட் கொஷின். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு ஹோல் ஓவர் எல்லாவோட இம்பார்ட்டன்ட் லெசனையும் சொல்லிட்டேன். ஓகேவா? எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா லெசனும் சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லா யூனிட்டுக்கும் அவங்க எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை? ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹையர் செகண்டரி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். எந்த கொஷினையும் விடாதீங்க. நான் சொன்ன கொஷினில் எல்லா கொஷினையும் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாத்தையும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாப் 15 டாப் 5 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் வந்து 100% அட்லீஸ்ட் 99% அட்லீஸ்ட் 80% நீங்கள் மார்க் எடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். தமிழில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்கப்பா. தேங்க்யூப்பா.